இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம் என்றால் நான் எங்கே என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்க இருக்கிறோம். இதற்காக நாம் நற்செய்தி பகுதியை எடுத்திருக்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை திருவசனங்கள் 11 தொடங்கி 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதியில் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருவிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் எங்கே என்ற ஒரு சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள் தூரத்தில் இருந்து. 10 தொழுநோயாளர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சென்று உங்கள் குருவிடம் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். போகிற வழியிலேயே நோய்கள் நீங்கியது. அந்நியராகிய ஒருவர் மட்டும், 10 பேரில் ஒருவர் மட்டும் மீண்டும் இயேசுவை நோக்கி வருகிறார். இவர் இயேசுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியவில்லையா என்று நாம் பார்த்தோம் என்றால், இயேசு சொல்லுகிறார், சென்று குருவிடம் காட்டு என்று. ஆனால் இந்த ஒரு சமாரியர் மீண்டும் குணம் பெற்றதை அறிந்து கடவுளை போற்றி புகழ்ந்து இயேசுவிடம் வருகிறார் என்றால், அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய குருவே நீர்தாமே, உம்மை தவிர வேறு எங்கு இங்கு நல்ல குருக்கள் உண்டு என்பதை சுட்டி காட்டுவதாக அமைகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒருவரை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறார், நீர் ஒருவர்தான் இங்கு வந்திருக்கிறாயா என்று கேட்கிறார். ஆனால் நேற்றைய நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் கடமையைத்தான் செய்தோம், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்று ஏன் நன்றியை எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். நன்றி என்ற ஒற்றை சொல் சாதாரண சொல் அல்ல. நாம் பிறர் செய்த அந்த உதவிகளை மனதில் வைத்து உள்ளத்தில் இருந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நன்றி என்ற அந்த ஒரு வார்த்தை. நன்றி சொல்பவருடைய உள்ளம் எதிர்மறையாக இருக்காது, நேர்மறையாகத்தான் இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறது. நன்றி எவர் சொல்லுகிறாரோ அந்த உதவியை அவர் அனுபவித்திருக்கிறார் என்பது பொருள்படுகிறது. எனவே நாம் நன்றி என்ற அந்த வார்த்தையை ஏனோ தானோ என்று சில நேரங்களில் சொல்லுவோம். முகம் தெரியாத, ஆள் தெரியாத, நம்முடைய மொழி தெரியாத பல நபர்கள் நமக்கு உதவி செய்திருப்பார்கள். அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம பேருந்துகளில் பயணம் செய்கிறோம், சாலையில் பயணம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த பேருந்தை எந்த ஒரு ஆபத்திலும் இல்லாமல் ஓட்டி வந்த அந்த ஓட்டுநருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அவர் இயக்கிய உமக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் இறைவா என்று நாம் சொல்லி இருக்கலாம், சொல்லி இருப்போம், சொல்லாமலும் இருப்போம். இரண்டாவது, நாம் சாலைகளை கடக்க நேர்ந்திருக்கலாம். ஆண்டவரே இறைவா, இந்த சாலையை கடக்கும் போது சென்ற வாகனங்கள் எதுவும் எனக்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்கவில்லை, அந்த ஓட்டுநர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், இவர்களை பாதுகாத்த, என்னை பாதுகாத்த உமக்கும் நன்றி சொல்லுகிறேன் என்று நாம் நன்றி சொல்வது இல்லை என்பதுதான் பொருள்படுகிறது. நன்றி சொல்ல அந்த மனிதர் மீண்டும் வந்தார் என்றால் அவர் நிகழ்காலத்தில் வாழ்கிறார் என்பது பொருள். நன்றி சொல்லாத அந்த 9 பேரை எதை குறிக்கிறது என்றால் அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி வாழ்பவர்கள் என்பது பொருள்படுகிறது. எனவே இந்த நன்றி என்ற அந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நாமும் பல நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு வகையில யாராவது துன்பம் விளைத்திருந்தால் மீண்டும் அவர்கள் நமக்கு ஒரு நன்மை செய்திருக்கலாம். ஆனால் நமக்கு நன்றி என்ற அந்த வார்த்தை வெறும் நாவிலிருந்து வந்தது என்றால் அந்த நன்றியை நாம் அனுபவிக்கவில்லை என்பது பொருள். எனவே அந்த நன்றி நாம் உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் என்பது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். இந்த எருசலேமை நோக்கிய இந்த 10 தொழுநோயாளர்கள் எதை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட முன் செல்லுகிறார் தன்னுடைய சீடர்களோடு. இயேசுடைய சீடர்கள் 12 பேர். ஆனால் அதில் 11 பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடுகிறார்கள். ஒரே ஒரு சீடர், அன்பு சீடர் மட்டும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் அந்த சீடர்களுடைய செயலை முன்குறித்து காட்டுவதாக இது விளங்குகிறது. 10 தொழுநோயாளர்களில் 9 பேர் தொலைந்து விடுகிறார்கள்.
ஒருவர் மட்டும் மீண்டும் வந்து இயேசுவுக்கு நன்றி சொல்வதாக நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற அந்த நன்மைகளை நன்றி சொல்லவே நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்போம். ஒரு திருமண தம்பதியினர் திருமணம் ஆகிறது, குழந்தைக்காக வேண்டுகிறார்கள், குழந்தை கிடைத்து விடுகிறது, அவன் நல்ல கல்வி பெற வேண்டும் என்று வேண்டுகிறார்கள், அவன் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று வேண்டுகிறார்கள், அடுத்து நல்ல ஒரு திருமணமாக வேண்டும் என்று வேண்டுகிறார்கள், அடுத்து அவனுக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்கணும், அது நல்லா படிக்கணும், அது அப்படி போகணும் இப்படி போகணும். நம்ம வேண்டுதல்கள் போய்கொண்டேதான் இருக்கிறதே ஒழிய நாம் நின்று பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல நாள் ஒதுக்குவது கிடையாது. இன்னைக்கு நமக்கு கடவுள் ஒரு உதவி செய்திருக்கிறார், நீ என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அதுவே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். ஒவ்வொரு நாளும் எத்தனை மனிதர்கள் இறந்து போகிறார்கள், ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் இந்த சூரியனை பார்க்குறாங்க, இரவுல தூங்குறாங்க, பகல்ல கண் மூடிதான் இருக்கு, எழுந்திருக்க முடியல, ஏன்னா அவங்க விண்ணக பிறப்பு அடைந்து விட்டார்கள். எனவே சூரியனை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், இந்த இயற்கையை பார்க்க எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் நம்ம கடைசி மட்டும் அந்த இயற்கையை பார்க்காமல், சூரியனை சந்திக்காமல், பல உறவுகளோடு உறவு கொள்ளாமல், தொலைபேசியிலேயே கைபேசியிலேயே நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நம்மை தொலைத்து விடக்கூடிய நபர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நன்றி என்ற அந்த ஒற்றை சொல் நம்மை நேர்மறையாக வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. எனவே நான் நன்றி சொல்ல மறந்த அந்த தருணத்திற்காக இறைவா மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று நாம் சொல்லுவோம். ஏனென்றால் மனிதர்களுக்கு வேண்டுதல் ஆயிரமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வேண்டுதல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். கவலை என்பது ஒவ்வொரு நொடியும் நமக்கு வரக்கூடிய ஒன்றுதான். கவலையை நாம் நிறுத்தவே முடியாது, கவலை வந்து கொண்டேதான் இருக்கும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அங்கிருந்து கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காண்டி கவலையே எனக்கு வரக்கூடாது, நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு வேண்டக்கூடாது. எவ்வளவு கவலை வந்தாலும் இறைவா நீர் மட்டும் என்னை கைவிட்டு விடாதீர், நீர் என்னோடு இருந்தால் மலை போல துன்பம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒளியாகிய உம்மை வைத்து நான் போராடுவேன் என்று நாம் இறைவனிடம் வரம் கேட்க வேண்டுமே ஒழிய, எனக்கு கவலையே வேணாம், எனக்கு துன்பமே வேணாம்னு யாரெல்லாம் சொல்றோமோ அவங்களுக்கு தான் அதிக கவலையும் அதிக துன்பமும் வரும். ஏனென்றால் நாம் இயேசுவோடு இல்லை, கவலை வேண்டாம் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை பொருள்படுகிறது. எனவே கவலை என்பது ஒவ்வொரு நொடியும் வரக்கூடியதுதான். அந்த கவலையை நாம் நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிரந்தரமாக்கிவிட்டோம் என்றால் நாம் நோயாளிகளாக இருக்கிறோம். அதை கவலைகளை தற்காலிகமாக மாற்றிவிட்டோம் என்றால் நாம் நிம்மதியாக வாழ்கிறோம் என்பது பொருள்படுகிறது. எனவே இந்த கவலைகளை மறக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு உதவி செய்பவர்களுக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் நன்றி சொல்ல நம்முடைய நாவுகளை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தாத ஒவ்வொரு நேரமும் நாம் கவலையில்தான் தங்கியிருக்கிறோம். எவ்வாறு அந்த 9 தொழுநோயாளர்கள் குணமான பிறகும் இயேசுவை சந்திக்காமல் அவர்கள் சென்று போய்விட்டார்களோ, உலக போக்கிலே வாழ்ந்து விட்டார்களோ, அடுத்த வேண்டுதலுக்கு போய்விட்டார்களோ, அவர்களை நினைத்து நாம் இறைவன் வருத்தப்படவில்லை. மாறாக எங்கே அவர்கள், ஏன் இந்த நேர்மறையான வாழ்க்கைக்கு அவர்கள் வரமாட்டிக்கிறார்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த சமாரியர் அந்நியராகிய இவர் ஓடி வருகிறார். தொடக்கத்தில் தூரத்தில் இருந்து உதவி கேட்ட இவர்கள் இப்பொழுது சுகம் பெற்றவுடன் ஆண்டவுடைய காலடியில் விழுந்து வணங்கி நன்றி சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த விழுந்து வணங்குதல் என்பது நான் ஆண்டவுடைய அடிமை என்பதை சுட்டி காட்டுவதாகவும் ஆண்டவரை தொடக்கூடிய அந்த வரம் கிடைக்கிறது. தொழுநோய் இருப்பவர்கள் யார் அருகிலும் போகக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. அவங்க எதை தொட்டாலும் தீட்டு, எதை பார்த்தாலும் கூட தீட்டு. அவர்கள் யாரையும் கடந்து கூட செல்லக்கூடாது என்ற ஒரு பின்னணியில் தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் தான் தொடக்கத்தில் தூரத்தில் இருந்து உதவி கேட்ட அந்த 10 பேரும் 9 பேரும் வராமல் தூரத்திலேயே போய்விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் அருகில் வந்து நன்றி சொல்லுகிறார். நாம் எப்படி, நாம் எங்கே இருக்கிறோம்? தூரத்தில் இருக்கிறோமா அந்த 9 பேரை போல, இல்லை இறைவனுடைய பாதத்தில் அமர்ந்து நன்றி சொல்கிறோமா இந்த சமாரியரை போல என்றுதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் எங்கே இருக்கிறோம்? தூரத்திலா இல்லை இறைவனுடைய பாதத்திலா என்பதை சிந்தித்து அதற்கான வரம் வேண்டி இணைவோம். ஆமீன்.